சரத்சந்திராவை பற்றி என் காலை கழுவிட நீ தயாரான்னு ககன் கேட்குறாரு. நான் ஏன்டா உன் காலை கழுவணும் அப்படின்னு சந்திரா கேட்க, உன் பொண்ணு என்னை லவ் பண்ணுறாள்ல, கல்யாணம் பண்ணணும்னா நீ தானே எனக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ககன். என் மக பூமி உன்னை லவ் பண்ணிட்டா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சந்திரா சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாரு, உன் வளர்ப்பு பண்ண சொல்லலை, நீ பெத்த பண்ண சொல்கிறேன் சரத் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி அவள் சாக துணிஞ்சது கூட எனக்காக தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இதை பின்னாடி இருந்து பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நக்ஷத்ரா. அடுத்து அபூர்வா கூட மீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோ இருக்குது. அதில் சொல்கிறாரு, இன்னொரு தடவை உன் பொண்ணு என் பின்னாடி வந்தான்னா வீடியோ எடுத்து எல்லாரும் காட்டிடுவேன், முக்கியமாக உன் ஹஸ்பண்டுக்கு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க அபூர்வாவும் ஜித்தியும். அப்புறம் சொல்கிறாரு, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு. அபூர்வா கேட்குறாங்க, ஒரு வேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு. அதுக்காகன்னு சொல்கிறாரு, 100% ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. திரும்பவும் அபூர்வா கேட்குறாங்க, ஒரு வேளை சம்மதிச்சாங்கன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாட்டாங்கன்னா மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கேட்குறீ, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. ஷாக் ஆகுது சித்திக்கு. உன்னை கண்ட்ரோல் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு ககன். திரும்ப உன்னை பார்க்க வந்தால் என்னடா பண்ணுவ அப்படின்னு அபூர்வா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். சர்ச் பண்ணாமல் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.